My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டில இருந்து 3 முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ரேங்க் லிஸ்ட் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற டென்டேட்டிவ் டேட்டை இதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். 2வது ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸில் ஆல் இண்டியா கோட்டா ஒரு ஷெட்யூல்லாம் கொடுத்து அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நாங்கள் இந்த வருஷம் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பற்றியும் ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் திங், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். நான் இந்த வீடியோ எடுக்க வரும்போது 2 அப்டேட் தான் வந்துருந்துச்சு. இப்போ ஒரு 3வது அப்டேட்டாக புதுசாக ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி 3 அப்டேட்ஸ். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஃபர்ஸ்ட் திங், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அது அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குரிய டேட் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வரும். எப்போ இருந்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5th ஆகஸ்ட்லேருந்து 7th ஆகஸ்ட் வரைக்கும் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்போர்ட்ஸ்க்கு நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க, நிறைய சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. யாரெல்லாம் வரணும் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சென்னை கீழ்ப்பாக்கில் இருக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டி ஆஃபீஸ்க்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். இதான் செலெக்ஷன் கமிட்டியினுடைய அஃபிஷியல் அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போகணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 5th 8லேருந்து 7th 8 வரைக்கும், ஆகஸ்ட் 7th வரைக்கும் கண்டிப்பாக போகணும். யார்? ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ண மாணவர்கள் மட்டும். ஸோ அதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாணவர்களுடைய பெயர்களை கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, அவங்க எல்லா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அண்ட் அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுற ஒர்க்கில் ஆல்மோஸ்ட் ஒரு முடிவான இறுதி கட்டத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா அதனால தான் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து தான் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 5th அன்னைக்கு 9 AM வரணும். 101 to 200 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th ஆகஸ்ட் 5th அன்னைக்கு 12:30க்கு வரணும். டைம் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு 200 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அமெண்ட்மெண்ட் போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஒருவேளை இருந்தாங்க அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 200லேருந்து அதர் கேண்டிடேட்ஸும் இந்த இடத்துல வராங்க பாருங்கள். 250, 260 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ 201லேருந்து 300, 301 to 400 ஆகஸ்ட் 6th அன்னைக்கு வரணும். சரிங்களா? அதே மாதிரி 401லேருந்து 600 வரைக்கும், 401க்கு அப்புறம் இருக்கிற மாணவர்களுக்கு அவங்க இன்னொரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. 468 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலைல 9 மணிக்கு. மொத்தமாக 478 கேண்டிடேட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபார் வெரி ஃபியூ சீட்ஸ். இதில் யாருக்கு ஸ்போர்ட்ஸில் பாயிண்ட் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு சீட்டுங்கிறது போகும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ். இது உங்களுடைய ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன், ஹெல்த் செக்அப், மெடிக்கல் செக்அப்புக்குரிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்கிற டேட் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜில், கோயம்புத்தூரில், ரீஜனல் சென்டர்ஸில் நீங்கள் ஃபிசிக்கலாக உங்களுடைய செக்அப் அப்படிங்கிறது பண்ணணும்ல, அதுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த காலேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ கேன் கெட் தேர் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டை மெடிக்கல் அசஸ்மெண்ட் போர்டு ராஜீவ்காந்தி சென்னையில், எம்எம்சியில், அடுத்து தஞ்சாவூர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதுரை அல்லது கோயம்புத்தூர். ஓகேங்களா? தஞ்சாவூர், மதுரை, கோயம்புத்தூர், சென்னை 4 இடங்கள்ல ரீஜனல் சென்டர்ஸ் இருக்குது. எம்எஸ்பி இருக்குது. இந்த எம்ஏபியில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ஃபிசிக்கல் செக்கப்பை, டிசபிலிட்டி பர்சன்டேஜ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது கொடுப்பாங்க ஃபார் பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இது எப்போ வரைக்கும் நடக்க போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 4th ஆகஸ்ட்லேருந்து they are requested to upload the certificate in the following portal from 4th August to 8th August. 8th August வரைக்கும் அவங்க டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக கைண்ட்லி ஃபாலோ த வெப்சைட் ஃபார் ஃபர்தர் லிங்க். இந்த வெப்சைட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். ஸோ இது ஒரு பிடிஎஃப் உடைய லிங்க் ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கிறது. இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணோன்னா ஒரு பிடிஎஃப் தான் ஓப்பன் ஆகுது. இப்போதைக்கு இதுதான் வந்திருக்குதுங்க. மேபி அவங்க இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே பாருங்கள், டாட் பிடிஎஃப்னு தான் இருக்குது. அடுத்ததாக காப்பி ஆஃப் த ஆன்லைன் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் பை இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த given by மெடிக்கல் அசஸ்மெண்ட் போர்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா வில் பி அக்செப்டட் ரிகார்டிங் எலிஜிபிலிட்டி அண்டர் பிடபிள்யூடி கோட்டா. இந்த சர்டிஃபிகேட்டில் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் அவங்க கொடுக்குற ஒரு லிங்க்கில் அப்லோட் பண்ணணும். இப்போ வரைக்கும் லிங்க் வரலை, வந்ததும் நான் சொல்கிறேன். நீங்கள் கொடுத்துருக்கிற லிங்க் தப்பாக இருக்குது. இது ஒரு பிடிஎஃப் ஃபைலினுடைய லிங்க், அதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ரெண்டாவது,
இதனுடைய காப்பியையும் நம்ம குடுக்கணுங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க பெருசா வொரி பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ரிவைஸ் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுப்பாங்க. வந்த உடனே நம்ம வீடியோ போடுறோம். ஸோ, அதனால அவங்களே ஏதோ ஒரு அவசரத்தில மாத்தி கீத்தி லிங்க் வச்சுட்டாங்களான்னு தெரியல. 3வது அப்டேட் தான் எல்லாத்துக்குமான அப்டேட். இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் கவுன்சலிங் புரோசிஜர் இன் ரெஃபரன்ஸ் டூ எம்சிசி கைட்லைன்ஸ் ஃபார் த அகாடமிக் இயர். அகாடமிக் இயர் 2026, 27 அகாடமிக் இயருக்கு எம்சிசி சில கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ குடுத்திருக்காங்க. புதிய மாற்றங்கள கொண்டு வந்திருக்காங்க. அத தமிழ்நாடு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெத்தியில அடிச்ச மாரி, எங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. நாங்க அதவே ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எம்சிசி கொண்டு வந்த சிஸ்டம் எதுவும் தமிழ்நாட்டுல இந்த வருஷம் நடைமுறைப்படுத்தப்படாது. தமிழ்நாடு எக்ஸிஸ்டிங் அதே விஷயங்கள அப்படியே நாங்க ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு உறுதிப்பட தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல சொல்றோம் பாருங்க. கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் கவுன்சலிங் ப்ரொசீஜர் இன் ரெஃபரன்ஸ் டூ எம்சிசி கைட்லைன்ஸ். ஃபர்ஸ்ட் திங் கான்டெக்ஸ்ட் அண்ட் பேக்ரவுண்ட். என்ன பேக்ரவுண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் குடுக்குறாங்க பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் திங் கேட்டகரைசேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன்டூ ஃப்ரீஸ், நோ அப்கிரேடேஷன் அண்ட் ஃப்ளோட் வில்லிங் டூ அப்கிரேட் கேட்டகரிஸ். அதாவது எனக்கு கிடைச்ச காலேஜ்ல ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து ஃப்ரீஸ். அந்த காலேஜே போதுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்டேன். ஒரு காலேஜ் குடுத்தீங்க. குடுத்துருக்கிற காலேஜ் எக்ஸ்.ஒய்.இசட் ஏதோ ஒரு காலேஜ். அந்த காலேஜ் எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. நான் கேட்ட சாய்ஸே குடுத்துட்டீங்க. இதுலயே நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரீஸ். இல்ல சார், எனக்கு இது வேண்டாம். இந்த காலேஜ் ஓகே. ஆனா இதிலிருந்து இத விட பெட்டரான இன்ஸ்டிடியூஷன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது தான் நம்ம ரீஅலாட்மென்ட், அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அத இந்த முறை பெயர் மாற்றியிருக்கிறாங்க. மச்சம் மருவலாம் வச்சு அத வந்து எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஃப்ளோட்ன்னு வச்சிருக்காங்க. இது ஒண்ணும் புது டெர்ம்ஸ் எல்லாம் இல்ல. ஆல்ரெடி ஜேடபிள்யூல இன்னும் நெறைய கவுன்சிலிங் ப்ராசஸ்ல இந்த மெத்தட் தான் இருக்கும். ஸோ காமனா ஒரே விஷயத்த கொண்டு வராங்க. இப்போ ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபார் ஃப்ளோட் கேண்டிடேட்ஸ். இப்போ ஃப்ரீஸ் பண்றவங்க டைரக்ட்டா காலேஜ்ல போய் பிசிக்கல் ரிப்போர்ட் பண்ணணும். ஆஸ் பெர் எம்சிசி. அண்ட் அகைன் ஆஸ் பெர் எம்சிசி ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல நீங்க வந்து ஒரு சீட் எடுக்கிறீங்கன்னா, ஃப்ளோட் போறீங்க, ரீஅலாட்மென்ட் போறீங்க, அப்கிரேடேஷன் போறீங்க அப்படின்னா, நீங்க அந்த காலேஜுக்கு பிசிக்கலா போய் சப்மிஷன் டாக்குமெண்ட் எல்லாம் குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆஸ் பெர் எம்சிசி. தமிழ்நாடுக்கு இல்ல. தமிழ்நாட்டுக்கு பின்னாடி இருக்காங்க காமிக்கிறேன். ஃப்ளோட் கேண்டிடேட்ஸ் வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் சீட் சரண்டர் அண்ட் ரெசிக்னேஷன் வொர்க் ஃப்ளோ இன் த எம்சிசி போர்ட்டல். எம்சிசியினுடைய போர்ட்டல்ல போய் ஆன்லைன்லேயே ரிசைன் பண்றதா இருந்தா ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற 3 விஷயத்த இவங்க வந்து எம்சிசி வந்து இந்த முறை நடைமுறைப்படுத்துறதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜர் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்த இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜர் இம்ப்ளிமெண்டட் பை தமிழ்நாடு செலக்ஷன் மெடிக்கல் கமிட்டி. ரைட். இவங்க வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு யூசுவலாவே ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே, அதாவது நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க இல்லையா? ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி, உங்களுடைய என்டையர் டாக்குமெண்ட்ஸ வெரிஃபை பண்ணிட்டு தான், பிசிக்கலா அவங்க எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு தான் ரேங்க் லிஸ்ட்ங்கிறதே விடுறாங்க. ஃபர்ஸ்ட் திங். 2வது, காலேஜ்ல போய் சேரும்போது, காலேஜ்ல பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிக்குவாங்க. இது 2 விதமான 2 ஸ்டேஜ் ஆஃப் வெரிஃபிகேஷன் தமிழ்நாட்டுல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல அவங்க வெரிஃபை பண்றாங்க. யாரு? மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி. செகண்ட், எல்லா சர்டிஃபிகேட்ஸ்னுடைய ஒரிஜினாலிட்டிய பிசிக்கலா காலேஜ்ல வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இன்டர்னலா இன்னொரு வெரிஃபிகேஷன் இருக்கு. அது நீங்க அட்மிஷனுக்கு அப்புறம் காலேஜ் சைட்ல நடத்துவாங்க. ஸோ இது ஒண்ணு ரைட்டுங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரெசிக்னேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஆன்லைன் ரெசிக்னேஷன் ப்ராசஸ் தமிழ்நாடு ஹஸ் ஆல்ரெடி டிரான்சிஷன்ட் டூ எ டிஜிட்டல் ரெசிக்னேஷன் வொர்க் ஃப்ளோ ஆஸ் ஸ்டிபுலேட்டட் இன் த ஸ்டேட் ப்ராஸ்பெக்டஸ். All the seat resignations where permitted within stipulated dates must be processed strictly through the online portal tnmedicalselection.org. Offline resignations are strictly prohibited. இதுவும் வந்து ஆன்லைன்லேயே ரெசிக்னேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தமிழ்நாடு ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. போன வருஷம் கவுன்சிலிங்லேயே ஆன்லைன் ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஈவன் தோ நீங்க காலேஜ்ல போய் சர்டிஃபிகேட்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இங்க இதுதான் சிக்கல். என்னன்னா, காலேஜுக்கு போய் சர்டிஃபிகேட் குடுத்து நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணுவீங்க. இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் ரீஅலாட்மென்ட் ஆர் இஃப் யூ ஆர் பிளானிங் டூ ரிசைன் ஃப்ரம் தட் பர்ட்டிகுலர் காலேஜ், தென் யூ ஹேவ் டூ கோ பேக் டூ த காலேஜ் விச் இஸ் அலாட்டட். அந்த காலேஜ்ல போய் உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு, நீங்க ஆன்லைன்ல ரெசிக்னேஷன் அப்படிங்கிறத குடுக்கணும். ஆன்லைன்ல ரெசிக்னேஷன் குடுத்துட்டேங்கிறத காலேஜ்ல சொல்லிட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ட குடுத்துருவாங்க. இதான் ப்ராசஸ். ஸோ இது ஆல்ரெடி நாங்க வச்சிருக்கிறோம். புதுசாலாம் இல்ல. தமிழ்நாடு ஆல்ரெடி இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா upgradation. Tamil Nadu also has options for upgradation from round 1 to 2 and 2 to 3. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கும், செகண்ட் ரவுண்ட்லேருந்து தேர்ட் ரவுண்டுக்கும் ஆல்ரெடி நாங்கள் அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம். த ரூல்ஸ் ஃபார் விச் ஆர் ஆல்ரெடி மென்ஷன்ட் இன் த ப்ராஸ்பெக்டஸ். இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத தன்னிலை விளக்கமாக இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறாங்க. அடுத்ததா இந்த இடத்துல தான் ட்விஸ்ட்டே. என்னன்னா, பாலிசி ஃபார் த அகாடமிக் இயர். இந்த வருஷம் எங்களுடைய பாலிசி என்ன அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ரிட்டென்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் பாலிசி. நாங்க எங்களுடைய ஸ்டேட் பாலிசியவே நாங்க கடைபிடிச்சுக்கிறோம். ஃபார் த கரண்ட் அகாடமிக் செஷன்
2026, 2027, the selection committee will retain its existing state counseling policy and procedures. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பதாக என்ன நடைமுறை இருந்ததோ அதே நடைமுறை தொடரும். அப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் கோட்டாவோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ என்ஆர்ஐயோ நீங்கள் எதில் சேர்ந்தாலும் சரி, நீங்கள் அந்த காலேஜில் இருந்து ரீஅலாட்மெண்ட் போகிறீங்கன்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அட் த காலேஜ் இஸ் மேண்டேட்ரி. ஃபிசிக்கலாக நீங்கள் காலேஜில் போய் வெரிஃபை பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா ரெசிக்னேஷன் கேன் பி டன் ஆன்லைன். ஆனால் சர்டிஃபிகேட் நீங்கள் டேரெக்டாக தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் கலெக்ஷனுக்காக நீங்கள் திரும்ப காலேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். சேம் திங், நத்திங் சேஞ்ச் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் இது. ரெண்டாவது, அட்ஹரன்ஸ் டு த பப்ளிஷ்ட் ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் ஜியோஸ். கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி, என்ஆர்ஐ சீட்ஸ், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் கோர்ஸ் வில் ஸ்ட்ரிக்ட்லி அபைட் பை த ரிலவெண்ட் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற அந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும். எல்லாத்தையும் நாங்கள் ப்ராஸ்பெக்டஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஃபியூச்சர் பாலிசி கன்சிடரேஷன், பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் என்ன மாதிரி செய்யலான்னு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லியிருந்தோம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் செலெக்ஷன் கமிட்டி ரிமைன் கமிட்டட் டு ப்ரியாரிட்டைசிங் த வெல்ஃபேர், கிளாரிட்டி அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் மாணவர்களுடைய நலன் சார்ந்து அவங்களுடைய நன்மைக்காக நிறைய விஷயங்களை செய்கிறதுல உறுதியாக இருக்கிறோம். வைல் த ஸ்டேட் பாலிசி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட் ஃபார் த கரண்ட் இயர். இந்த வருஷத்துக்கு இந்த ஸ்டேட் பாலிசி எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கும்போது any prospective modifications or alignment with national counseling frameworks in subsequent years, இனி வருகிற வருஷங்களில் ஒருவேளை என்எம்சி வந்து ஏதாவது சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னா தட் வில் பி எவாலுவேட்டட் solely in the best interest of students. மாணவர்களுடைய நலன் சார்ந்து அதை நாங்கள் அலசி ஆராய்ந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Any such future policy revisions will be communicated with sufficient advance notice and adequate preparation time to ensure seamless transition for aspiring candidates. ஏன்னா இது ரீசெண்டாக உடனே இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் விட்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் நாங்கள் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வந்து சரியான நடைமுறை கிடையாது. நாங்கள் வந்து மாணவர்களுக்கு முன்கூட்டியே எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே தெரிவித்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த ரூல்ஸ் எல்லாம் மாற்றுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு ஃபாலோ த அஃபிஷியல் வெப்சைட் tnmedicalselection.org for all the official updates, schedules அண்ட் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டை தொடர்ந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதில் தான் எல்லா விதமான அப்டேட்ஸும் வரும். அந்த வெப்சைட்டில் தான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த வீடியோ முடிக்கும்போது அரௌண்டு 2:30. சோஃபார் இந்த 3 அப்டேட் தான். நான் ஏதாவது புதுசாக வந்துரும்னு நினச்சேன், பட் எதுவும் வரல. ரைட். ஸோ ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் வரும்? இந்த கேள்வி தான் எல்லாத்துக்கும் இருக்குது. ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் 8ஆம் தேதி வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக இருக்குது. அதே மாதிரி பிடபிள்யூடிக்கு 8ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அவங்க போய் மெடிக்கல் செக்அப் ப்ராசஸ்க்கு டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 8ஆம் தேதிக்கு அடுத்து தான் 9 ஆர் 10 அப்படிங்கிற மாதிரி தான் ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த ரேங்க் லிஸ்ட் மேபி இந்த செகண்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் 9ஆம் தேதியோ அல்லது 10ஆம் தேதியோ தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது இப்போதைக்கு இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி வரக்கூடிய இது. இதில் ஏதாவது டிலே ஆச்சு ஆல் இண்டியாவில் அல்லது இந்த விஷயங்கள் ஏதாவது டிலே ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டிலே அப்படிங்கிறது இருக்கலாம். கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரேங்க் லிஸ்ட் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இந்த மருத்துவ கலந்தாய்வில் நல்ல மருத்துவ இடங்கள், நல்ல கல்லூரிகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வீடியோவை லைக் பண்ணலைன்னா இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.